இந்த கேள்வியை கேட்பதற்கு திமுக உறுப்பினர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. திமுக ஆட்சியில் இருந்த போதுதான், திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. 1974 1976 அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா? ஒன்றுமே இல்லையே. தாரை வார்த்துவிட்டு இத்தனை ஆண்டுகள் கழித்து 91 நீங்கள் பேசினீர்களா இல்லையா என்றால் நான் பேசினேன். ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன். மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியக்காரத்தனமாக பேசவில்லை. இன்றைக்கு இவ்வளவு பேசுகின்ற திமுக உறுப்பினர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அன்றைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள்? அன்றைய திமுக முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார்? ஏன் அதை கொடுக்க அனுமதித்தார்? உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான். 2008 மத்திய அரசை அணுகி எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி. கச்சத்தீவை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம். அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம். இன்று மீனவர்கள் படும் அல்லல்களுக்கெல்லாம் செய்து கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான், திமுக தான், திமுக தான். அதை எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது. 2008 நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது அப்போது மத்திய அரசின் சார்பில் அதற்கு கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் செய்யப்பட வேண்டும். அதே போலவே உச்ச நீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. தமிழக அரசும் ஒரு நோட்டீஸ், அங்கே ஒரு கவுண்டர் அஃபிடவிட் அங்கே ஃபைல் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? மத்திய அரசு என்ன அஃபிடவிட் ஃபைல் செய்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பின்னர் தமிழக அரசின் அஃபிடவிட்டை ஃபைல் செய்யலாம் என்றார். இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா? அந்த உணர்வாவது திமுகவிற்கு இருக்கிறதா? அன்றைய தினம் மத்திய அரசு என்னுடைய வழக்கை தூக்கி எறிய வேண்டும், கச்சத்தீவை மீட்க முடியாது, ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முடியாது, அது முடிந்து போன பிரச்சனை என்று உச்ச நீதிமன்றத்தில் கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் செய்தது. அதே ரீதியில் தான் தமிழக அரசும் அன்றைய தினம் கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் செய்தது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதற்கு மேல் இதை பற்றி திமுகவினருக்கு பேசுவதற்கு அருகதை இல்லை என்று மீண்டும் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறேன். உண்மையாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுகவிற்கு இருந்தால் அவர்களாக நடவடிக்கை எடுக்கவில்லை. 2008 நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது திமுக தலைமையில் இருந்த தமிழக அரசு தன்னை அதே வழக்கில் இம்ப்ளீட் செய்து கொண்டிருக்கலாம் அல்லவா? செய்திருக்க வேண்டாமா? அந்த வழக்கில் தன்னையும் தமிழக அரசு இணைத்திருக்க வேண்டாமா? ஏன் செய்யவில்லை? அதன் பிறகு நான் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2011 இந்த சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் பிறகு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக தமிழக அரசை இந்த வழக்கில் நான் இணைத்திருக்கிறேன். அந்த காரியத்தை திமுக ஆட்சியில் இருந்த போது ஏன் செய்யவில்லை? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைவரும் சம்மதித்து அந்த முடிவின்படிதான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது என்றால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற அர்த்தம். அப்படியானால் நான் ஏன் மீட்கவில்லை என்று என்னை பார்த்து ஏன் கேள்வி கேட்கிறீர்கள்? 6வது முறையாக நான் முதலமைச்சர் ஆகியிருப்பது உண்மைதான்.
முதலமைச்சர் ஆன நாள் முதல் 1991 முதல் இன்று வரை எனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து கச்சத்தீவை மீட்பதற்கு என்னால் முடிந்த நடவடிக்கைகளை மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட வகையில் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன், நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஒரே ஒரு ஆண்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய கூட்டணி அரசில் அங்கம் வகித்தது. அந்த நேரத்தில் தமிழகத்தின் சார்பில் நாங்கள் வைத்த எந்த கோரிக்கைகளையும் மத்திய அரசு ஏற்கவில்லை என்பதால் தான் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறினோம். ஆனால் அந்த ஒரு ஆண்டை தவிர மற்ற அனைத்து ஆண்டுகளிலும் மத்தியிலே காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி ஆட்சியானாலும் சரி, பிஜேபி தலைமையில் கூட்டணி ஆட்சி ஆனாலும் சரி, திமுக அதில் அங்கம் வகித்தது. அப்போது நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களுடைய தலைவர் இங்கேயும் ஆட்சியில் இருந்தார், மத்தியிலும் ஆட்சியில் இருந்தார். அப்போது நான் சொல்வதைத்தான் பாரத பிரதமர் கேட்கிறார், என்னுடைய ஆலோசனைப்படிதான் பாரத பிரதமரே செயல்படுகிறார் என்று பெருமையாக மார்தட்டி கொண்ட உங்கள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அப்போது ஏன் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? அப்படி அத்தனை ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்போது திடீரென்று விழித்துக் கொண்டு ரிப் அண்ட் விங்கல் மாதிரி சட்டமன்றத்திற்கு வந்து நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று என்னை பார்த்து கேட்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது பேசாமல் இருந்துவிட்டு அதன் பிறகு கடிதங்கள் எழுதினோம், நாடாளுமன்றத்தில் பேசினோம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினோம், அங்கே இதை பேசினார்கள் அதை பேசினார்கள் என்றால் இதையெல்லாம் நாங்களும் செய்திருக்கிறோம். நாங்களும் பல கடிதங்கள் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறோம், நாங்களும் பல பேச்சுக்களை பேசி இருக்கிறோம், நாங்களும் பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம், ஒவ்வொரு பிரதமருக்கும் கடிதங்களை எழுதி இருக்கிறோம். அதற்கெல்லாம் பலன் ஏற்படவில்லை, எந்த பலனும் இல்லை என்பதால் தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது 29/6/1974 அன்று செய்தியாளர்கள் அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதியிடம் கச்சத்தீவை பிரதமர் இந்திரா காந்தி இலங்கைக்கு கொடுத்தது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக ஜனசங்க தலைவர் திரு வாஜ்பாய் அறிவித்துள்ளாரே, உங்கள் கருத்து என்ன என்று கேட்டதற்கு அது பற்றி நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்று பதில் கூறியுள்ளார் திரு கருணாநிதி. வழக்கு தொடரப்படும் என்றும் தமிழக மீனவர் பிரச்சனையில் நேரடி தொடர்பு இல்லாத திரு வாஜ்பாய் அறிவித்த பின்னரும் அது பற்றி எந்த அக்கறையும் காட்டாமல் தமிழக மீனவர்களுக்கு துரோகம் இழைத்தவர்தான் திரு கருணாநிதி என்பதை மீண்டும் கூறுகிறேன். இதை பற்றி விவரமாக தெரியாத உறுப்பினர்களுக்காக, புதிய உறுப்பினர்களுக்காக சில விவரங்களை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஆர்ப்பாட்டம் நடத்துவது, போராட்டம் நடத்துவது, அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவது, பிரதமருக்கு கடிதங்கள் எழுதுவது, இதெல்லாம் ஓரளவுக்குத்தான். அதற்கு எந்த பலனும் இல்லை. நானும் இவற்றையெல்லாம் செய்து பார்த்து விட்டேன். எந்த பலனும் இல்லை என்ற பிறகுதான் நீதிமன்றத்திற்கு செல்வதுதான் ஒரே வழி என்று உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றேன். ஏனென்றால் இதற்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது. 1960ஆம் ஆண்டில் உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அன்றைய மத்திய அரசு பெருபாரி என்னும் பகுதியை அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு தாரை பார்க்க வேண்டும் என்று விரும்பியது. இப்போது அது பங்களாதேஷ், அன்றைய தினம் அது ஈஸ்ட் பாகிஸ்தான். அப்போது இது பற்றி ஜனாதிபதி அவர்கள் கருத்து கேட்டதற்கு உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது. பெருபாரியை ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு தாரை பார்த்தது செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஏன் செல்லாது? ஏனென்றால் இந்தியாவின் ஒரு பகுதியை வேறு நாட்டிற்கு, அயல் நாட்டிற்கு தாரை பார்க்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டும். அந்த அமெண்ட்மெண்டை கொண்டு வந்து இரு அவைகளும், இரு நாடாளுமன்ற அவைகளும் அதை நிறைவேற்றிய பிறகுதான் இந்தியாவின் எந்த பகுதியையும் வேறு ஒரு நாட்டிற்கு தாரை பார்க்க முடியும். ஆகவே
பெருபாரியை தாரை வார்த்தது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இன்று வரை அந்த பெருபாரி இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டித்தான் நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவேன். என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறுவேன். அன்றைய தினம் வரை நீங்கள் எல்லாம் நன்றாக இருந்து அதை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திமுக மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது கச்சத்தீவு பிரச்சனையில் எதுவுமே செய்யவில்லை. நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் நான் நடவடிக்கை மேற்கொண்டேன். உச்சநீதிமன்றத்திற்கு சென்றேன். அன்றைய தினமும் இவர்கள் இங்கேயும் ஆட்சியில் இருந்தார்கள், மத்தியிலும் ஆட்சியில் இருந்தார்கள். எந்த வகையிலும் என் வழக்கை ஆதரிக்கவில்லை. அப்போது எதிர்த்துவிட்டு இன்றைய தினம் மக்கள் மத்தியில், மீனவர்கள் மத்தியில் இது தவறாக போய்விட்டது என்பது பின்னால் இப்போது இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் எதில் இணைந்து செயல்பட வேண்டும்? நாங்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இடையூறு செய்யாமல் பார்த்து கொண்டிருங்கள் என்றுதான் சொல்லுகிறோம். மாண்புமிகு உறுப்பினர் பொன்முடி அவர்கள் அடுத்தது என்ன குற்றச்சாட்டை சொல்லலாம் என்று யோசிப்பதற்குள் ஒரு சிறிய கருத்தை, ஒரு விளக்கத்தை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது தமிழக அரசை மத்திய அரசு கலந்தாலோசிக்கவில்லை என தெரிவித்தார். கச்சத்தீவு காவு கொடுக்கப்பட்டதை தடுக்க எதையுமே செய்யாமல் மௌனம் சாதித்துவிட்டு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட பிறகு பேரளவிலே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கச்சத்தீவு பிரச்சனைக்கு மூடு விழா நடத்தினார் திரு மு கருணாநிதி. அந்த தீர்மானத்தின் மீது பேசிய திரு கருணாநிதி ஜூன் மாதம் 27ஆம் தேதி திடீரென்று அறிவிப்பு வந்தது. இப்போதும் சொல்கிறேன், இது பற்றி எந்தவிதமான சூசகமான தகவலையும் இந்த அரசுக்கு அறிவிக்கவில்லை. 27ஆம் தேதி பத்திரிகையில் பார்த்தவுடன் பதறிப்போய் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தந்தி கொடுத்தேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் திரு கருணாநிதியின் தலைமையில் டெசோ அமைப்பின் சார்பில் 15/4/2013 அன்று நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் கச்சத்தீவு குறித்த தீர்மானத்தில் 1974ஆம் ஆண்டு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட போது கழக அரசு முதல் நிலையிலேயே அதனை கடுமையாக எதிர்த்தது. அதையும் மீறி ஒப்பந்தம் கையெழுத்தான போது குறைந்தபட்சம் தமிழக மீனவர்களுக்கு கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்கும் உரிமையும் மீனவர்களின் வலைகளை அங்கே உலர்த்தி கொள்வதற்கான உரிமையும் அந்த ஒப்பந்தத்தின் பிரிவுகளில் சேர்க்கப்பட வேண்டும் என்று கழக அரசு வலியுறுத்தி அந்த ஷரத்துக்கள் சேர்க்கப்பட்டன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் எது உண்மை என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்தான் நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும். 1974இல் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் பேசிய திரு கருணாநிதி கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட செய்தியை பத்திரிகைகளில் பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன், பதறிப்போனேன் என்கிறார். ஆனால் 2013இல் நடைபெற்ற டெசோ கூட்டத்தில் ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பே இவர் சொல்லித்தான் சில ஷரத்துக்கள் சேர்க்கப்பட்டன என்கிறார். இவற்றில் எது உண்மை என்பதை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்தான் விளக்க வேண்டும்.